அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பக்கோடா எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பக்கோடாவை நம்ம முட்டைகோஸ் வச்சு செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வெங்காய பக்கோடாலாம் இருக்கும்ல, அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இது இருக்கும். இது எப்படி செய்யுது இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் முட்டைகோஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் இருக்குது. இது கூடவே ஒரு வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி நீங்கள் சுத்தமாக மிக்ஸ் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் இது மாதிரி கையால் பிசைஞ்சிட்டே இருக்கும்போது அது மாவு பக்குவத்தில் வந்துடும். ஏன்னா அந்த வெங்காயத்தில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அந்த நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போது அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம கோஸும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவும் வெளியாகி கரெக்டாக இந்த பக்குவம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாவு, இதில் போட்டுடலாம். நல்லா போண்டாவுக்கு போடுற மாதிரி ரவுண்டாக போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தட்டியாக நம்ம பக்கோடாவுக்குலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் இது பக்கோடா மாதிரி நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒன் சைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்க்கு தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக இருக்கும்போது சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோஸ் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.